சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை அரசு நேரடியாக வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 15 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரி சிதம்பரம் அருகே சேத்தியாத்தோப்பில் உள்ள தனியார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பாக கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கரும்பு விலை டன்னுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கக் கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மகாமக குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த 40க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. வீடுகளை இழந்து கண்ணீருடன் வெளியேறிய மக்கள் தமிழக அரசு உடனடியாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாங்காடு பகுதியில் காட்டன் சூதாட்டத்தால் ஏழை எளிய மக்கள் பணத்தை இழந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டன் சூதாட்டத்தில் குறிப்பிட்ட எண் மீது பணம் கட்டி அந்த எண் பரிசாக விழுந்தால் 70 மடங்காக பணம் தரப்படும் என ஆசை வார்த்தைகள் கூறி விற்கப்படுகிறது. இதுகுறித்து முழுமையாக தகவல் தெரிந்தும் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதால் தமிழக அரசு தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியில் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பள்ளிக்கு பூட்டு வைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை சின்ன தடாகத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் திருவாசகம் என்பவரது வீட்டிலிருந்து திருடு போன இரட்டை குழல் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளக்கிணறு சோதனைச் சாவடி அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் குளிர்காலத்தில் பூக்கும் போகன்வில்லா என்ற மார்கழி பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்குகின்றன. பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நேற்றிரவு அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகளுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்றாலும் லாரி ஓட்டுநரின் கால் இடுபாடுகளுக்குள் சிக்கியது. பெரும் போராட்டத்திற்கு பின் அவரை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த புதூர் பகுதியில் உள்ள விசாலாட்சி அம்மன் சமேத விருப்பச்சி ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பயன்பெறும் வகையில் ஆன்மீக மருத்துவ அறிவியல் பூங்கா திறக்கப்பட்டது. திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் இதனை திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மகோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த கண்ணனூரில் திருச்சி மண்டல பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான கபடி போட்டி நடைபெற்றது. 29 பாலிடெக்னிக் கல்லூரிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் அரியலூர் மீனாட்சி ராமசாமி கல்லூரி முதல் பரிசை தட்டிச் சென்றது.